இந்தியாவை பிரிக்கிறதுக்கு வழி நடக்குதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ் இதுக்கு தயவு செஞ்சு நம்பி நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. இதை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் பல்லு வெளியே வச்சுட்டு ஆக்சுவலி அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சா ஃபர்ஸ்ட் அதோட அத்தன்டிசிட்டியை செக் பண்ணுங்க. இவங்க உண்மையாகவே நீட்டுக்காக தான் போராடுறாங்களா? ஒரு பொண்ணு அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ஒரு பொண்ணு போலீஸ்கார சட்டையை பிடிக்குது. அவர் அந்த இடத்துக்கு வரதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சட்டையை நீங்கள் பிடிச்சா உங்கள் அப்பா சும்மா விட்டுருவாரா? சிவிலியாக நாள் விட மாட்டார். போலீஸ்காரர் சட்டையை பிடிச்சா அப்படி சும்மா இருப்பாங்களா? எனக்கு புரியல. டெல்லி போலீஸ் பண்ணது தப்பே கிடையாது. இவங்களெல்லாம் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போதே ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கும். ரொம்ப ஓவராக டெமோக்ரஸின்னு பார்த்தா இவங்க கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. டெமோக்ரஸியை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் அதிகாரம் பண்ணால் தப்பு கிடையாது. ஒருத்தர் கேட்குறாங்க அந்த இதில் பாரத் மாதா, அதாவது ஒரு தேசத்தை தாயின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம். பாரத் மாதானா அப்போ அப்பா யாருன்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ் தாயின்னு சொல்கிறோம், தமிழ் அப்பாவுக்கு பாட்டு எங்கன்னு கேட்பாங்களா? தப்பு தானே அது. அப்போது அவங்களோட புத்தி எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா கண்மூடித்தனமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டாங்க, நான்லாம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுறதுலாம் கிளம்பாதீங்க. அது எதுக்கு நம்ம நேஷனுக்கு எது தேவையில்லாத விஷயமோ அதை பண்ணுற எதுக்குமே சப்போர்ட் பண்ணி நீங்களும் ஒரு தீய சக்திக்கு துணி இருக்காதீங்க. கரப்பாம்பூச்சி பார்த்தா அடிக்கணும் தாங்க தோணும். வேலை இல்லாதவங்க கரப்பாம்பூச்சின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க? கவர்மெண்ட் எனக்கு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா? இல்லை நெக்ஸ்ட் நான் என்ன படிக்கணும், நெக்ஸ்ட் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பீங்களா? தயவு செஞ்சு யோசிச்சு சப்போர்ட் பண்ணுங்க. சும்மா யாருக்கு வேணா என்ன வேணா சப்போர்ட் பண்ணலாம் நினைச்சு பண்ணாதீங்க. இங்கேருந்து ஒரு ஆக்டர் தமிழில் வந்து நம்ம டிவியில் பார்த்து ஓ வா சூப்பராக நடிக்கிறார்ல அப்படின்னு நினச்ச ஒரு ஆக்டர்லாம் கிளம்பி போய் அங்கே சப்போர்ட் பண்ணிட்டா அது நியாயமான பார்ட்டி ஆகிடுமா? டிவியில் பார்க்குற ஆக்டர் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவரோட ஐடியாலஜிஸ் எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மள மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிந்து ராஷ்டிராவா இது இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறவங்க அப்போ ஹிந்துஸ் எல்லாம் துரத்தி விட்டுறலாமா? நம்ம ஹிந்துஸ்லாம் மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்க முடியும். இங்கே நடக்கிற ப்ரொட்டஸ்ட்லாம் ஹிந்துஸை ஒழிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தெரியுது, ஆர்எஸ்எஸை ஒழிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தெரியுது. தயவு செஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு யோசிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள்.